சட்டத்துக்கான தேவை என்னன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பிற மொழியாளர்கள் இந்த மண்ணுக்குள் அதிகமாக வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க லைஃப் ஸ்பேனை மட்டும் பாக்குறீங்க. உங்க லைஃப் ஸ்பேனை நாங்க பேசவே கிடையாது. நாங்க பேசுறது ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்னு கேக்குறோம். 500 வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூர் என்னவா மாறி இருக்கும் அதை யோசிங்க. அது கன்னடர்களுக்கு கன்சர்ன். ஏன்னா இத்தனை ஆயிரம் வருடங்களாக கட்டி காப்பாத்த ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு பண்பாட்டு கூறு ஒரு சில சொற்ப ஆண்டுகள்ல காணாம போறதை ஒரு நல்ல கன்னடன் ஏத்துக்க மாட்டான். ஒரு டிகேட்ல நடந்துச்சு. அதை அவங்க தடுக்க தான் பார்ப்பாங்க. அந்த பிறழ்வு ஏற்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இன்னும் புரிஞ்சுக்கோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த பிரச்சனை வருவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இது தனித்தனி நாடுகளாக இல்ல. இப்போ யூரோப்ல இந்த பிரச்சனை வரவே வராது. ஏன்னா ஆஸ் லாங் அஸ் பிரான்ஸ் நாட்டு கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நீங்க அங்க பிரெஞ்சுல தானே பேசணும். பதவி பிரமாணம் பிரெஞ்சுல தானே எடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் லொட்டுலுசு எல்லாத்துலயும் நீ இந்தியனாரு, இந்திய வம்சாவளியாரு, இப்ப அவனாரு, இவனாரு, கற்பராரு, எதுவா வேணாலும் இரு. ஆனா அவனோட நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீ என்ன மொழியில பேசுவ? பிரெஞ்சு. அப்ப அங்க மொழி அழியுமா? அழியாது. அந்த மொழி வாழ்ந்து கொண்டே இருக்கும்.